பார்த்துங்க. இன்னைக்கு நான் சொல்ல போகிறது வந்து பஞ்சபூதங்கள் பற்றி. பஞ்சபூதங்கள்னா 5 பூதங்கள். இந்த உலகமே வந்து இந்த பஞ்சபூதங்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம உடம்பும் இந்த பஞ்சபூதங்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த உடம்புல இருக்கிற இந்த 5 பூதத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கையில் 5 விரல் அந்த பஞ்சபூதங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. பாருங்க, கட்டை விரல் இதுதான் வந்து நெருப்பு பூதம். துண்டு விரல் இதுதான் தண்ணீர் பூதம். இது இந்த ஆள்காட்டி விரல் இதுதான் வந்து காத்து பூதம். இது நடுவிரல் ஆகாய பூதம். இது மோதிர விரல் மண் பூதம், அதாவது பூமி. இப்போ நம்ம இந்த ஞானத்துக்கு தேவைப்படணும்னா நெருப்பையும் காத்தையும் பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து பண்ணோம்னா ஞானம் கிடைக்காது. நம்மளுக்கு பணம் வேணும், வசதியாக வேணும், நல்லா வாழணும்னு நினச்சா குபேர முத்திரைன்னு சொல்லுவாங்க. இதை பண்ணணும். பாருங்க, இந்த 2 விரலை மடக்கி இந்த 3 விரலை வச்சுக்கணும். நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 3 வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பேர் வந்து குபேர முத்திரை. ஆனால் பெரிய பணக்காரெல்லாம் ஆக முடியாது. இருக்கிற நிலையை விட கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வரலாம். அதுக்காக தான் இந்த குபேர முத்திரை. அடுத்தது ஆல்ஃபா முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா முத்திரைன்னா 3 விரலை மடக்கி இந்த 2 விரல் பாருங்க. இது வந்து நம்ம விருப்பத்தை நிறைவேற்றிற்காக பண்ற இது பேர் வந்து ஆல்ஃபா முத்திரை. இல்லையா? இது மாதிரி முத்திரைகள்ல வந்து நிறைய முத்திரைகள் இருக்கு. பயிற்சி பண்ணி பலன் தெரிஞ்சுக்கீங்க. ஆனால் இந்த 5 முத்திரை பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நெருப்பு, இது நீர், இது காற்று, இது ஆகாயம், இது மண், அதாவது பூமி. அது கேச்சரி முத்ரான்னு சொல்லுவாங்க. இதை நாற்கால செய்யக்கூடிய பயிற்சி. கேச்சரி முத்ரா, லம்பிகா முத்ரா, அங்கு முத்ரான்னு சொல்லுவாங்க. 3 ஒன்று தான். இதில் மொத்தம் வந்து 4-5 இது இருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பல்லுக்கு பின்னாடி கடினமான பாட்டு இருக்கும். அந்த இடத்துல வச்சு நீங்கள் பயிற்சி பண்ணணும். பாருங்க, இது முத்திரை, அது ஸ்டேஜ் 1. அடுத்தது அந்த சாஃப்டான இடத்துல வச்சு பண்ணணுங்க. இது வந்து ஸ்டேஜ் 2. அடுத்தது உள்நாக்கள் தொடர மாதிரி. இது 3வது ஸ்டேஜ். 4வது வந்து உள்நாக்குக்கு பின்னாடி கொண்டு போகிறது. பாருங்க, அடுத்தது 5வது ஸ்டேஜ். உள்நாக்கு கொண்டு போய் நிறுத்தணும், உள்நாக்குக்கு பின்னாடி. பாருங்க, அடுத்தது உங்களுக்கு உள்நாக்குக்கு பின்னாடி இருக்கிற அந்த சுழிமுனை வாசல் திறக்கணும்னா அதுக்கு சில டெக்னிக்கெலாம் இருக்குது. இன்னொரு ஒரு டெக்னிக் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் எச்சியை அடிக்கடி முழுங்கணும். எச்சியை முழுங்கிட்டு மனசு அந்த இடத்துல நிறுத்தணும். பாருங்க, எச்சியை முழுங்கிட்டு அப்படி முழுங்கினா உள்நாக்குக்கு பின்னாடி அந்த இது போகும். அப்படியே நீங்கள் வந்து காற்றை உள்ளே எழுதணும். பாருங்க, நன்றி.